உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் காரைப்பாலா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம சங்கத்து உறுப்பினர்கள், நம்ம மதுப்பிரியர்கள், குடிமகன்களை பற்றி தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டு இதை ஆரம்பிப்போம். எப்படி இருந்துச்சு இந்த பாடல்? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எப்படி எல்லோரும் சந்தோஷப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு தான் இது, குத்து பாட்டு. ஒரு பிரபலமான ஒரு பாடல் தான். ஸோ எவ்வளோ பேர் இந்த பாட்டை ரசிக்கிறத விட அதோட உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ நம்ம சங்கம்னு சொன்னேன்னா, நம்ம உறவுகள்னு சொன்னேன், யாரும் இல்லை. ஏன்னா அந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன். எந்த சங்கம்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மதுப்பிரியர்கள் சங்கம் தான், குடிமகன்கள் சங்கம் தான். ஸோ நம்ம எல்லாம் குடிக்கிறோம். குடிச்சிட்டு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? குடிகாரன் பெற்ற பிள்ளைங்க, தப்பரம்பர் குடிகாரன், இந்த மாதிரி ஒரு பட்ட பெயர்களை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறோம். காசு பணம் சேர்த்து வச்சுருக்கோமோ இல்லையோ, நல்ல பேர்களை சேர்த்து வச்சுருக்கிறோம் குழந்தைங்களுக்கு. அதுகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக நம்ம அமைச்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணுங்கிறது யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன சிந்திக்கணும்னு? நம்ம அக்கௌண்ட்டுங்களில் நமக்கு எங்கேயுமே அக்கௌண்ட் வைக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். நம்ம ஒரு டீ கடையிலையோ இந்த மாதிரி இடையில தான் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். நம்ம பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்? சேமிப்பு எவ்வளோ இருக்குது? நாளைக்கு நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இல்லை ஏதோ உடல் உறுப்பு செயலிலேருந்து போயிடுச்சு, அதனால என்னென்ன சிக்கல்கள் வரும்? நம்மளை சார்ந்தவங்களோ, நம்மளை பெற்றவங்களோ, இல்லை நம்ம மனைவியோ, யார் யாரை காலெல்லாம் போய் பிடிக்க வேண்டியது இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட ஒரு ஒரிஜினலான சுச்சுவேஷன். நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடிப்போம், அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டா அந்த போதை சந்தோஷம் எல்லாமே போயிடும். நமக்கு பையில் இருந்த பணமும் போயிடும். நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த பேர் மட்டும்தான் இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் முடியாமல் போயிடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? நம்மளை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலாக யார் நம்மளை சார்ந்தவங்க தான் அலையணும். அது யாராக வேணா இருக்கலாம், பெற்றவங்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்மளை சார்ந்தவங்களாக இருக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி ஒரு நம்ம சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு போகிறோம் நம்ம சந்ததியினருக்கோ இல்லை சார்ந்தவங்களுக்கோ? யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷத்துக்காண்டி எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறோம். உண்மை தானே இது? ஸோ உறவுகளே, சங்கத்து நண்பர்களே, இதை தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட இது. கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கங்கன்னு நம்புகிறேன். இதை நண்பர்களே, இதை குடிக்கிற நாடு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கு? யார் யாருக்கெல்லாம் தெரியும்? என்ன நடக்கிறது? மது அருந்துவது உங்களுக்கு உற்சாகத்தை தரலாம், ஆனால் அதே சமயம் உங்கள் உடலில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரியுமா? மது ஆல்கஹால் நம்முடைய வயிற்றை தாண்டி சிறு குடலால் உறிஞ்சப்படுகிறது. பின்னர் ரத்தம் வழியாக உடல் முழுவதும் பரவி கல்லீரலுக்கு சென்று சேர்கிறது. கல்லீரல் நம் உடலுக்குள் சேரும் ஆல்கஹாலை அகற்றும் பணிகளை மேற்கொள்கிறது. சாதாரண அளவில் கல்லீரலில் கொழுப்பு 5% கீழ்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதிக மது பழக்கம் இருந்தால் அதை 20% வரை உயர்த்தும். இதனால் கல்லீரல் சோர்ந்து போய் அதன் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து மதுபானம் குடிப்பவர்களின் கல்லீரல் முற்றிலும் செயலிழக்கும் அபாயத்தில் உள்ளது. தினசரி மது குடித்தல் மற்றும் தவறான உணவு பழக்கம் கல்லீரலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் உடல் முழுவதும் பிரச்சனைகள் தோன்றும். உங்கள் கல்லீரலை காக்க மதுபானத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் அண்ட் லைக் செய்யுங்கள். நன்றி உறவுகளே, நன்றி சங்கத்து உறுப்பினர்களே. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி எல்லாரும் பொறுப்போடு செயல்படுவோம். நம்ம சந்ததியினருக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கோ நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டியது நம்மளோட அனைவரோட கடமை. நன்றி, வணக்கம்.